வந்து சிட்டிங் ஆசனா அப்படியே ஓகேவா ஜஸ்ட் நார்மல் பொசிஷன் விடுங்கண்ணா நிற்காதா இல்லை பின்னாடி அது தள்ளி அப்படியே வச்சு பாருங்க அவ்வளோதானே ஸ்ட்ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்க இல்லை கீழேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க கீழே வச்சு கீழே 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 இது ஓகே அது விழுந்துடும் இல்லை அதை கீழே வைக்க முடியுதான்னு பாருங்க இல்லை அது போதுமா என்ன கீழே வைக்க முடியாது அவ்வளோதான் இல்லை கீழே கீழே சோஃபா கீழே இங்கேயா ஓகே நார்மல் பொசிஷன் இது சிட்டிங் ஆசனாஸ் இப்படி உட்காந்துட்டு இது பாருங்க அவ்வளோதான் 1 2 5 6 7 9 10 அப்புறம் 1 10 அப்படியே ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 10 அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் 1 2 பாலை குடிங்க கீழே வந்து போகுது 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் அப்படிதான் ஓகேவா அப்படிலாம் பண்ணாது ஜோக் பண்ணாது எங்கன்னா ஏறாம பிடிச்சிக்கோ ஓகேவா பாடி ஸ்ட்ரைட்டு ரைட் ஹேண்ட் இந்த போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும் ஸ்லோவாக இந்த நீ வந்து இங்கே டச் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக 10 counts sir. 20 பண்ணுறீங்க 10 போகும் அப்புறம் லெஃப்ட் ஏழு அடிக்கு தான் வந்து கால் போகிறோம் டச் பண்ணணும் போகிறோம் அப்படியே திரும்பி நீங்கள் அப்படியே அதை அடுத்த செட் பண்ணுங்க அப்படியே 10 நான் 2 செட் பண்ணுவேன் ஏன்னா அப்படி பண்ண உங்களுக்கு வரணும் வருது 10 கவுண்ட் தான் உங்களுக்கு அன்னைக்கு தோட்டத்தை இன்னைக்கு மார்னிங் அது ஈவினிங் தான் தோட்டம் உங்களுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சதா சரி ரிலாக்ஸ் பண்ணா அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி ரிலாக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்லோ எக்ஸல் நல்லா இன்ஹேல் ஸ்லோ எக்ஸல் நல்லா இன்ஹேல் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே எக்ஸல் பண்ணும்போது அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் சரி அப்புறம் இப்படி எவ்வளோ முடியுதோ எப்படி வேணா போதும் உங்களுக்கு வருது பொசிஷன் கரெக்ட் என்னுடைய இதுக்கு 10 கவுண்ட் 2 செட் போதும் புரியுதா சரி கம்மில்ல கால் இந்த போய் கால் சிட்டிங் முடிஞ்சிச்சு ஆசனாஸ் ஓடா கடவுளை பால்லாம் ஊற்றிட்டா டிஷர்ட் கொடுங்களேன் இதே வேலைங்க அந்த பல்லுக்கு உட்கார வைக்கலாம் அவங்க சாவ அடிக்கிறவள உனக்கு வச்சிருக்கேன் முடிச்சுட்டு வரேன் இப்போ சிட்டிங் இப்போ பார்த்துட்டிங்களா ஃபர்ஸ்ட் 2 ஆன்டி கிளாக் வைஸ் அதுக்கப்புறம் லெக்ஸ் இப்போ வந்து நம்ம இது ஒரு கால் போட்டு அவ்வளோதான் இப்போ வந்து பிரீத்திங் இது சொன்னால இது 3 விரல் ரைட் இது 2 ஓகேவா இப்படி உட்காரும் போது பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா நான் என்ன சொன்னேன் ஜஸ்ட் அப்படி நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஓப்பன் மவுத்து
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதால் லெஃப்ட் நோஸ், அப்புறம் இதால் ரைட் நோஸ், இல்லை இதால் இதுதான் ரைட் நோஸ் இல்லைங்களா. நீங்கள் ஒரு அதான் 10 கவுண்ட். நீங்கள் 5 கவுண்ட் போடுவாங்க. ஆனால் இது ஆசனா இது 10 பண்ணுங்க, ஏன்னா ப்ரீத்திங்கில் நல்லது தான் அது. 10 பண்ணுங்க. அப்புறம் நார்மல் நோஸ் 2 நோஸ் இல்லையா முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏதாவது இந்த அப்புறம் அப்படியே ரைட் நோஸ், அதே கை தான், ரைட் ஹேண்ட்லேயே தான் பண்ணணும். அப்படியே இதை வந்து எடுக்கிறீங்க, லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்களா. இப்போ இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் பொசிஷனில் நார்மல் இது பண்ணோம், அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிட்டோம். சும்மா பொசிஷன் மாற்றணும், சும்மா இந்த 4வது பிரீத்திங்க சும்மா அப்படி காலட்டு. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லு ஆசனாஸ். இது பிராணாயாமில் என்னன்னா, இப்போ வந்து ஒரு நோஸ் இப்படி மூடிட்டு பாருங்க, நான் என்ன பண்ணேன், ஒரு நோஸ் மூடிட்டு inhale, hold 2 seconds, exhale other nose, then inhale on the same nose, hold 2 seconds, exhale on the other nose, then inhale, continue. பண்ணுங்க, right first, right, inhale நல்லா, so hold that nose 2 seconds, exhale on the other nose, slowly exhale and inhale on the same nose, then hold that one 2 seconds, exhale on the other nose. This is one set, and then inhale, hold, exhale on the other nose. அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு 5 கவுண்ட்.
இதுதான் பவர்ஃபுல் பிராணாயம், வெரி பவர்ஃபுல். அது பேர் தெரியல. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து கூட இருக்குது. சில பிராணாயம் வந்து மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இங்கே எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, ஃப்ரெண்டு சொல்லுவான் இருக்கும் போது அந்த முதுகில் குறையும். அதான் சொல்கிறேன், அது பேஷண்ட். ஸோ சிட்டிங்கில் என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் லெக் ஸ்ப்ரெட் பண்ணியது எல்லாமே பண்ணோம், அப்புறம் இது பண்ணோம், அப்புறம் பிராணாயம் முடித்தோம். அதே சிட்டிங்கில் பெண்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இங்கே ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்க, 2 செட்டு. நான் 20 கவுண்ட் பண்ணுவேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே. நார்மல் ப்ரீத்து, பாடி ரிலாக்ஸ் புரியுதுங்களா? நார்மல் ப்ரீத்து, ஸ்ட்ரெச் பண்ணாமல் உடம்பு அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக ஸ்லோவாக நம்ம போகிறோம். அதே அடுத்த செட்டு வந்து அது கம்ஃபர்ட் லெவல் இல்லைன்னா ஹேண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி அது ஒரு நல்லா. உங்களுக்கு 10 கவுண்ட் முடியாட்டி கூட 5 கவுண்ட் போதும். ஆமாம்மா, எதுக்குன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகுது, ரிலாக்ஸாக பாடி பெண்ட் பண்ணி ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுறீங்க. அந்த காற்று உள்ளே போகிறதுக்கும் அந்த இது ஆகிறது தான் வந்து டைமிங்குன்னு சொல்லுவாங்க ஆசனாஸில், புரியுதுங்களா? அதனால் 10 கவுண்ட்லாம் தேவையில்லை. இப்படி பண்ணுறதாலேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாடி ஸ்ட்ரெச் ஆகுது, அதுதான் மெயினே. நான் கீழே வந்து தொழுது. இப்போ அது நர்வ்ஸ் அப்படி பெண்ட் ஆகுதுல, நீங்கள் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுறீங்களா, அந்த காற்றும் அது அப்படியே அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் இது வந்து செஸ்ட் முடிஞ்சதுன்னா அதே எடுத்துகிட்டு எப்படி பண்ணுங்க. அவன் முடியலன்னா நல்லா அங்கே வேணும், நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. பயிர் ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். முடிஞ்சால் இது பண்ணுங்க. Oh my goodness. Now let's more weight. போதுங்க, உங்களுக்கு வருது 5 கவுண்ட், அவ்வளோதான். பாடி லிஃப்ட் பண்ணிட்டீங்கல்ல, ஹோல்ட் பண்ண முடியுதுல்ல. சில பேருக்குலாம் எடுக்க முடியாது, இங்கே நிறைய இருக்கும், பேலன்ஸ் இருக்காது. உங்களுக்கு அது வருதுல்ல, அது 2 கவுண்ட்டுக்கும் 5 கவுண்ட் வந்தாலும் போதும் உங்களுக்கு. இன்னும் இங்கே உங்கள் பாடியை ஃபுல்லாக இப்படி எடுத்து இந்த ஷோல்டர் வந்து கொண்டு வரும். அவ்வளோதான். சிட்டிங்கில் தான் இருக்கும். அதை பண்ணிட்டு நல்லா இப்படி இது பண்ணுங்க, மூச்சு இழுத்து. ஏன்னா நீங்கள் அடிக்கடி அப்படி இழுத்து விட்டா நல்லது. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்டாமினா இருக்கும். நல்லா எல்லாமே நோஸ் தான், இதுவே வரக்கூடாது. நல்லா அப்படி இழுத்து ஸ்லோவாக. ஸோ இப்போ அப்படியே சிட்டிங்கில் அடுத்த ஸ்ட்ரெச், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எல் ஷேப்பில் வந்தது லெக்ஸ். எல் ஷேப். இந்த முட்டி எடுக்காமல், முட்டி வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ நார்மல் பிரீத், பாடி ரிலாக்ஸ், ட்ரை டு டச் திஸ். Oh my goodness, ink on my hand. Disgusting. 10 counts போதும். 10 5 முடியலன்னா 5 போதும். ஏன்னா நீங்கள் கவர் பண்ணுறீங்க இல்லையா, எக்ஸசைஸ் கவர் பண்ணுறீங்களா, நீங்கள் முடியுதுன்ட்டு 10 பண்ணிவிட்டு அப்புறம் டைம் இதுவாக இருப்போது. எல் ஷேப் தானே சொல்லுங்க, முன்னாடி எல் ஷேப் அவ்வளோதான். அவ்வளோ அக்யூரேட்லாம் தேவையில்லை. இங்கே எப்படி வச்சிருக்கோம், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் 5 கவுண்ட் பண்ணுங்க போதும், புரியுதுங்களா? Stop. வந்தீங்களா? பாலக்குடி ஒரு செகண்ட் தர, பாலக்குடி. குடி 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 குடி. தட்ஸ் இட். நீங்கள் 5 கவுண்டே பண்ணிருங்க. ஏன்னா 10 கவுண்ட் கூட வேணாம், ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, எக்ஸசைஸ் அப்படி ஞாபகம் வரும் ஓரளவுக்கு. ஏன்னா 10 கவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் போக ஆசனம் பண்ண அந்த இது குறைஞ்சிடக்கூடாது. 5 கவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? காலைல அவ்வளோ தானே குறையுது, அது ஈவினிங்னா ஃபுல்லாக வந்துடும்.